Hello, welcome back to Click Start Analyzer YouTube channel. In the video lab, Mumbai Indians versus Lucknow Super Giants IPL 2025 match number 45 ஓட pre-match analysis and fantasy 11 prediction பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 27th ஏப்ரல் சண்டே ஆரம்பிக்க போகுது வான்கடே ஸ்டேடியம் மும்பையில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சன்னி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். வான்கடே ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா பேட்டர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. நிறைய மேட்சஸ்ல ஹை ஸ்கோரிங் கேம் நடந்திருக்கீங்க. பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மெயினாக நைட் கேம்ஸ்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். இது வந்து டே நைட் கேமா இருக்கிறதால நைட் கேம்ஸ்ல பார்க்கக்கூடிய அளவுக்கு டே நைட் கேம்ஸ்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது. ஸ்பின்னர்ஸ் டே நைட் கேம்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் விக்கெட் ட்ரையா இருக்கிற பட்சத்தில். லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் 2 டே நைட் மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்சுமே ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 4 மேட்ச்சில் ஒரு சில போட்டிகளில் நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய வான்கடே பிச் பார்க்கல ஸ்லோ விக்கெட்டை அமைச்சிருந்தாங்க. மெயினாக மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச்சுக்கு ஒரு ஸ்லோ விக்கெட் அமைச்சிருந்தாங்க. மேபி இன்னைக்கான போட்டியிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருக்கலாம். லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்தா தான் தெரியும். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் சைஸில் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 74 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 66ம் இன்னொரு சைடு 60 மீட்டராக இருக்குது. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 74, 72, தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 56 அண்ட் 54 இருக்குங்க. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் மும்பை டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ரியல் 11 ஆப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த ரெண்டுத்துலையுமே ஒரு ஸ்டாக்கோட ரேட் 6 இருக்குது மும்பையோடது. இந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் அவங்க லாஸ்ட் 4 மேட்சஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணல. அதனால தான் மார்க்கெட் மும்பைக்கு ஃபேவரபிளாக இருக்குது. பட் இன்னைக்கான போட்டியில் ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கேம்குள்ளே வருவாங்க. ஏன்னா அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான அக்ரெசிவ் பேட்டர்ஸ் வந்துருக்காங்க. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி ஒரு ஹியூஜ் ஸ்கோரை செட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 7 மேட்ச்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 6-1 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 5 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 4-1 அதுலேயும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் 2 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த 2 போட்டியிலுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை ஜெயிச்சதில்லை இது வரைக்கும். இந்த அளவுக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் அப்போ கேப்டனாக இருந்த KL ராகுல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் எப்போவுமே மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பஞ்சாப் டீமுக்காக ஆடும்போதும் சரி, அதே போல் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக ஆடும்போதும் சரி. அதுக்கப்புறம் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா மும்பை டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 89 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 54 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே லக்னோ டீம் பார்த்தோம்னா இங்கே ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 2 டே நைட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 204ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 199ம் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 220 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 220 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 40 இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 2 டே நைட் மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா 2 மேட்ச் மட்டும்தான் நம்மளுக்கு சாம்பிளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக ஒரு 10 மேட்சஸோடைய சாம்பிள் எடுத்தால் தான் அந்த கிரவுண்டில் எப்படி மேட்சஸ் ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ சாம்பிள் சைஸ் அந்தளவுக்கு அவைலபிளாக இல்லாததால் இன்றைக்கான போட்டியில் அதிக இம்பார்ட்டன்ஸ் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டு கொடுங்க. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் இதை எடுத்துக்கோங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலயுமே 9 ரேஞ்சிலும், டெத் ஓவர்ஸ்ல 13.4 இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா மும்பை இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்த ரொமாரியோ ஷெப்பர்ட் மும்பை டீமுக்காக ப்ளே பண்ணும்போது ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு டெத் ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயும் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் 3 ஃபேஸ்ல பேட்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ்ல 8 ரேஞ்சிலையும், மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே 11 ரேஞ்சிலையும் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னாலும் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்துச்சு அந்த 2 மேட்ச்லயும். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 2 டே நைட் மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 56 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 72% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 84% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட்டும் புவராக இருக்குது. இதுவே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக 22 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 29% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி வெறும் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இங்கே லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்தமாக 3 டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. SRH, DC, அதுக்கப்புறம் மும்பை. இதில் பார்த்தீங்கன்னா DC டீம் கிட்ட மட்டும்தான் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா இருக்காங்க. குல்தீப் யாதவ் அண்ட் அக்சர் பட்டேல் இருக்காங்க. மற்ற 2 டீம் SRH ஆகட்டும், மும்பை இந்தியன்ஸ் 2 டீம்லையுமே பொதுவாக பெருசாக குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. இந்த சீசனில் தான் மும்பை இந்தியன்ஸில் மிச்சல் சாண்டர் குவாலிட்டியான ஸ்பின்னராக இருக்கார். ஸோ அதனால தான் இங்கே டே நைட் மேட்ச்சில் விக்கெட் விழுகலை. பட் 2 டீம்லையுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இங்கே ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் அந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 122 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 73 இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் ஓவராலாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 170 இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் வர டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 64% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 26% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அதே போல தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. அதுக்கு மாறா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 72% ஆஃப் ரன்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு செகண்டா பேட் பண்ணும்போது. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 2 மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 1 இருக்குது. டெத் ஓவர்ஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.5ம், செகண்ட் இன்னிங்ஸில் எக்ஸாக்டாக 2ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 8 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட அதே போல தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இந்த 2 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கல. இன்னைக்கான போட்டியில் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டில் விக்கெட் ட்ரையாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணி தான் ஆகணும், டே நைட் மேட்சாக இருக்கிறதால. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை பிக் பண்ணுங்கள்.
அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ். மிடில் ஆர்டர்ல சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்திர். லோவர் ஆர்டர்ல மிச்சல் சாண்ட்னர், தீபக் சஹார், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் பவுல் பண்ணுவாங்க. இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் ரோஹித் சர்மா அண்ட் விக்னேஷ் புத்தூர் இந்த 2 பேருக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 28 இருக்கு. இந்த கிரவுண்ட்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 36 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. மேட்சப்ஸில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த பவுலிங் டைப் இருக்கிறார். அதுக்கப்புறம் ரயான் ரிக்கில்டன் இவர் பார்த்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 10 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்டில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 134 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா வில் ஜாக்ஸ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் அதிகபட்சமாக 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா எல்லா பவுலிங் டைப் கிராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல இதுவும் நல்லா இருக்கு. இவர் பார்த்தோம்னா அவருடைய ஐபிஎல் கேரியர்ல இதுவரை 2 டெனேட் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்லுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினாக குஜராத் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இவர் ஆர்சிபி டீமுக்காக ப்ளே பண்ணும்போது. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஆவரேஜ் சுமாராக இருக்கு. லக்னோ டீமுக்கு 23 தான் இருக்கு ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 103 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா திலக் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. லக்னோ டீமுக்கு 31 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 35 ஆவரேஜும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப் கிராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்க்கும்போது ஆவரேஜ் கொஞ்சம் சுமாராக இருக்கு. லக்னோ டீமுக்கு அதிகபட்சமாக 66 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 62 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 42 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 36 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் பவுலிங்கில் நல்லா இருக்கு. அதிகபட்சமாக லக்னோ டீமுக்கு ஒரு மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல பவுலிங்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நமன்திர் பேட்டிங் ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே கிரவுண்ட்ல தான் அடிச்சிருந்தாரு லக்னோ டீமுக்கு. பவுலிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மிச்சல் சாண்டர் பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா தீபக் சஹார் லக்னோ டீமுக்கு 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 46 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 54 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட் லக்னோ டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும் அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 15 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ட்ரெண்ட் போல்ட் பொதுவாக பார்த்தோம்னா இந்த டே நைட் மேட்சஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம்னா விக்னேஷ் புத்தூர் ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க.
4 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டர்ல ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ஆயுஷ் படோனி, அப்துல் சமாத். லோவர் ஆர்டர்ல ஷர்துல் தாகூர், ரவி பிஷ்னோய், அவேஷ் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் திக்வேஷ் ரதி இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்ல அவேஷ் கான், ஷர்துல் தாகூர் அண்ட் திக்வேஷ் ரதி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எய்டன் மார்க்ரம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 44 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 53 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா மிச்சல் மார்ஷ். மும்பை டீமுக்கு 33 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 20 ஆவரேஜும் இருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல மும்பை டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 9 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 149 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாரா தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 37 இருக்கு ஆவரேஜ். ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்ல ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா டேவிட் மில்லர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுத்தோட ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 37 ஆவரேஜும் இந்த கிரவுண்ட்ல 32 ஆவரேஜும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஆயுஷ் படோனி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல மட்டும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 54 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா அப்துல் சமாத். பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல மும்பை டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஷர்துல் தாகூர். பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. பவுலிங்ல 14 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 17 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஷர்துல் தாகூர் இன்னைக்கு அவருடைய ஹோம் கிரவுண்ட்ல ப்ளே பண்ண போறாரு. இந்த கிரவுண்ட்ல நிறைய டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். மேட்சப்ஸ் பார்த்தோம்னா பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா திக்வேஷ் ரதி. மும்பை டீமுக்கு அவர் ப்ளே பண்ண இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா ரவி பிஷ்னோய். மும்பை டீமுக்கு 11 இன்னிங்ஸ்ல 12 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா அவேஷ் கான். மும்பை டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா இருக்கு. அடுத்ததா பிரின்ஸ் யாதவ். இந்த சீசன்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல நிக்கோலஸ் பூரன். மற்ற 2 ஆப்ஷன் ரயான் ரிக்கில்டன் அண்ட் ரிஷப் பண்ட் இருக்காங்க. ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப லோவா களமிறங்கியிருந்தாரு. அவருடைய ஃபிக்ஸ்டு பிளேஸ், அதாவது நம்பர் 4 ஸ்பாட்ல களமிறங்கினா மட்டும்தான் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமா இருக்கும். மறுபடியும் லோவர் ஆர்டர்ல களமிறங்குறாரு அப்படிங்கும் போது அவருடைய ஃபேண்டசி வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கும். ரயான் ரிக்கில்டன் சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம இவரை ப்ரிஃபர் பண்ணலாம். லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டாஸை பொறுத்து இவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அண்ட் மிச்சல் மார்ஷ். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் திலக் வர்மா இருக்காரு. லாஸ்ட் 2-3 மேட்ச் அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்லை. டாப் ஆர்டர் பேட்டர்ஸை அதிகம் கான்ட்ரிபியூட் பண்றதால இன்கேஸ் டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமா அவுட் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அவரை நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். அதே போல தான் ஆயுஷ் படோனி. லக்னோ டீமோடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் இன்னைக்கு கொலாப்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு அதிக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். நல்லாவும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ் அண்ட் எய்டன் மார்க்ரம். இதுல வில் ஜாக்ஸ் நம்ம டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணியிருக்கோம். வில் ஜாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா
டே நைட் மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இவரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இன்னொரு விஷயம், ஆப்போனன்ட் டீமில் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த டே நைட் மேட்ச்சில் அவரை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பவுலிங்கில். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் மிச்சல் சாண்ட்னர் இருக்கார். இன்னைக்கான போட்டியில் ஒரு ட்ரை விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தோம்னா அவர் எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து விக்கெட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கல. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக அவரை ப்ரிஃபர் பண்ணல டே நைட் மேட்ச்சில். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட். ட்ரெண்ட் போல்ட் இவரை நம்ம மோஸ்ட்லி இந்த நியூ பால் பவுலர்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். பட் ரீசெண்டாக பார்த்தோம்னா அவரை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் கேம்ஸில் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ராஜஸ்தான் டீமுக்காக ப்ளே பண்ணும்போதும் சரி, அதே போல் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போதும். அதனால தான் இவரை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு மும்பை ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். லக்னோ டீமில் அவங்க ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவேஷ் கான் நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்லேயே ஆகட்டும் மும்பை டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது போக ஷர்துல் தாக்கூர் அவரும் ஒரு ஆப்ஷனாக இருக்கார். ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் நிறையா ப்ளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இன்னைக்கு லக்னோ டீம் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது திக்வேஷ் ரதி அண்டு ரவி பிஷ்ணோ இந்த 2 பேர்த்துக்குமே நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஹர்திக் பாண்டியா, நிக்கோலஸ் பூரன் அண்ட் சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் எப்போவுமே சேஸ் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில், குறிப்பாக நைட் மேட்சஸில். ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதால நம்ம டாப் கேப்டன்சி பிக்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம். நிக்கோலஸ் பூரன் ரீசெண்ட் டைமில் அந்தளவுக்கு, அதாவது லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ட்ரெண்ட் போல்ட் மாதிரி இவர் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஈவினிங் கேம்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ், எடன் மார்க்ரம் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இதில் வில் ஜாக்ஸ் அண்ட் எடன் மார்க்ரம் 2 பேருமே ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க. இன்னைக்கான போட்டியில் ட்ரை விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்கான ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். ஏன்னா பேட்டிங் போக பவுலிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்ல மட்டும் சில டீம்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் எனக்கு கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.